எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு அனிதா குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் அப்படின்னு ரெட் கலரில் இருக்கும் இல்லையா ஒன்று, அதை அழுத்திட்டு பக்கத்துலேயே ஒரு கோயில் மணி போல் பெல் ஐக்கான ஒன்று காமிக்கும். அதை நீங்கள் தொட்டு விட்டீங்கன்னா உங்களுடைய கவனத்திற்கு நான் என்னென்ன பதிவுகள் இனிமேல் போடுறேன் ஃபியூச்சரில் அதெல்லாம் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து சேரும். இதை தவிர பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தைய பதிவுகள் நீங்கள் என்னென்ன பார்க்கணும்னு விரும்புகிறீங்களோ அது என்னுடைய வீடியோ இப்போ ஓடிட்டுருக்குன்னு வைங்களேன், அதில் சின்னதாக முக்கோணமாக ஒன்று காமிக்கும். அதை நீங்கள் தொட்டிங்கன்னா போதுங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அப்படியே ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய யூடியூப் சேனல் லிங்க் அப்படின்னு கொடுத்துருப்போம். அது கீழே ப்ளூ எழுத்து ஒன்று இருக்கும். அந்த ப்ளூ எழுத்தை தொட்டு விட்டிங்கன்னா எங்கள் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் போயிடலாம். அப்படியே போயிட்டு உங்களுக்கு என்னென்ன பதிவுகள் வேணுமோ அதை தேர்ந்தெடுத்து நீங்கள் பார்க்கலாங்க. சரி, இன்றைக்கி வந்து சமையல் நிகழ்ச்சி நான் செய்து காமிக்க போகிறேன் உங்களுக்கு. என்னென்னா கறிவேப்பிலை துவையல். பொதுவாகவே கறிவேப்பிலை துவையல் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். என்னுடைய ஸ்டைலில் நான் செய்து காமிக்கிறேனே கருவேப்பிலை துவையலை. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை எங்கள் சின்ன பொண்ணு சாப்பிடவே மாட்டாங்க. அவங்கள சாப்பிட வைக்கிறது எப்படின்னா, இந்த துவையல் அரைச்சிட்டா போதுங்க, ஒரு பவுல் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை சாப்பிட்ருவாங்க. அவங்களுக்கு வந்து கறிவேப்பிலை நல்லா முடி வளரணுங்கிறதுக்காக நான் துவையலாக தான் அரைச்சி கொடுப்பேன். அப்பப்போ முடி வளர்றதுக்கு கறிவேப்பிலை ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது கண் பார்வைக்கும் கறிவேப்பிலை ரொம்ப நல்லதுங்க. ஹார்மோனல் சிஸ்டம் எல்லாம், இப்போ பிசிஓடி ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து இந்த கறிவேப்பிலை நிறைய சேர்த்துக்கிட்டே வந்தோன்னு வைங்களேன், துவையலா இல்லை கறிவேப்பிலை குழம்பு, அதெல்லாம் நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் சொல்லித்தரேன். அதெல்லாம் செய்துட்டு வந்தோம்னா நல்லது, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ முதல்ல அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கறிவேப்பிலை ஒரு கொத்து, உளுத்தம் பருப்பு 2 டீஸ்பூன், சிகப்பு மிளகாய் 8, புளி சிறிய நெல்லிக்காய் அளவு, துருவிய தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ பாருங்க, கறிவேப்பிலையை நான் எல்லாம் உருவிங்க நல்லா அலசி வச்சிருக்கேன். முதல்ல நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கணும். அதில் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். அடுத்தது சிகப்பு மிளகா போட்டுக்கலாங்க. அடுத்தது கறிவேப்பிலை போட்டுக்கலாங்க. அடுத்தது புளி போட்டுக்கலாங்க. அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு கூட சேர்ப்பாங்க. உளுத்தம் பருப்புக்கு பதிலாக கடலைப்பருப்பு சேர்ப்பாங்க. ஆனால் நான் அது செஞ்சு பார்த்துருக்கேங்க, கடலைப்பருப்பை விட உளுத்தம் பருப்பு ரொம்ப இன்னும் சுவையாக இருக்குது. அதனால் நான் இது போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா சுண்டக்கூடாது. இப்படியே பச்சை நிறம் மாறாமல் இருக்கும்போது நம்ம அடுப்பு அணைச்சிடணும். ஏன்னா கொஞ்சம் தான் ஃப்ரை பண்ணுவோம், அதை பச்சை வாசனை கொஞ்சம் போகணும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பச்சையாகவே இருக்கணும். நிறைய பேர் நான் அதில் சுருட்டிக்கிட்டு வர மாதிரி, இது மொறுன்னு இருக்கிற மாதிரி இது பண்ணுவாங்க. அது செஞ்சோன்னா நமக்கு இருக்கிற சத்தெல்லாம் போயிடும். இதில் இருக்கிற அந்த நீர் சத்து இருக்கும் இல்லையா கருவேப்பிலையில், அதெல்லாம் போயிடுங்க. இப்போ நீங்கள் நினைப்பீங்க தேங்காய் எல்லாம் போடலையே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, எப்போவுமே அடுப்புலேருந்து இறக்கிட்டு தான் நம்ம தேங்காய் சேர்க்கணுங்க. இல்லாட்டி அது கொழுப்பு சத்தாக மாறிடும். அடுப்பில் பொரியல் ஆகட்டும் எது செஞ்சாலுமே நம்ம தேங்காய் வந்து அடுப்பில் வச்சு சேர்க்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இறக்கிட்டு நம்ம சேர்த்து இப்போது ஆற விட்டுடலாம். கொஞ்சம் ஆறட்டுங்க, அப்புறம் அரைச்சிக்கலாம். நம்ம பாருங்கள், மிக்சியில் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு முடிஞ்ச அளவுக்கு திக்காக அரைச்சிருங்க. ஏன்னா துவையல் இது இல்லை, சட்னி இல்லை, அதனால் நல்லா திக்காக அரைச்சிருக்கோம். இப்போது நீங்கள் நினைப்பீங்க இது என்ன தாளிக்கவே வேண்டாமா மேடம் அப்படின்னு. பொதுவாக எல்லாத்துலேயுமே தாளிக்கக்கூடாதுங்க. ஆல்ரெடி எண்ணெய் போட்டு நம்ம வதக்கி எடுத்துட்டோம். எல்லாத்துலேயும் மறுபடியும் எண்ணெய் போட்டு கடுகு போட்டு தாளிச்சா உங்களுக்கு தெரியும் எதில் தாளிக்கணுமோ அதை கட்டாயம் மஸ்ட்டு தாளிச்சே ஆகணும். பட் இதெல்லாம் தேவையில்லை, நம்ம அப்படியே சாப்பிட்லாம். உப்பு சரியாக இருக்கான்னு நான் பார்த்துக்கிறேன். பிரமாதமாக இருக்குது. உப்பு மட்டும் சரியால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வாரத்தில் ஒரு 4 நாள் நாங்கள் செஞ்சு சாப்பிட்ருவோங்க. இது வந்து எதுக்கு சூட் ஆகும்னா எல்லாத்துக்குமே சூட் ஆகும்னு வைங்களேன். வெறும் சாதத்தில் வந்து இது பிசைஞ்சு நல்ல சுடு சாதத்தில் இது இப்போ கொஞ்சம் போட்டு பிசைஞ்சு நெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா கூட ரொம்ப பிரமாதமாக இருக்கும். உருண்டையாக பிடிச்சி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாருக்கூடயும் இது வந்து சூட் ஆகுங்க. நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள்,
கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.